அப்போ மக்காவுடைய வாழ்க்கை நம்ம 13 வருஷம் கொண்ட ஒரு வாழ்க்கை நம்ம ஓவராலாக ஒன்றா பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே மக்காவில் 4 ஸ்டேஜ் இருந்தது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. புரியுதா? மதீனாவிலையும் அந்த மாதிரி சில லெவல்கள் இருந்தது. மக்காவில் குறிப்பாக என்ன இருந்துச்சு? 4 லெவல்கள் இருந்துச்சு. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக வஹி இறக்கப்பட்டு 3 வருஷம் வரை இது ஒரு காலகட்டம். இது லெவல் 1. இந்த 3 வருஷத்தில் என்ன நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. முதல்ல ஒரு தாய் ட்ரைனிங் அவருக்கு கொடுத்தாங்க. பொறுமை எவ்வளோ இருக்கணும், எப்படி டீல் பண்ணணும், பேஷன்ஸ் இழந்துடக்கூடாது, எந்த மாதிரி அழகாக வார்த்தைகளை எடுத்து வைக்கணும். ஏன்னா நீங்கள் போய் நான் 2000 வருஷமாக ஒருத்தன் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கிறான், அந்த நிர்வாகத்துக்கிட்ட போய் நீ நிர்வாகத்தை விட்டு இறங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு தடாலடியாக அங்கே போயிட்டு நான் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் போய் அதிகார தோரணை எல்லாம் பேசிட முடியாது. இன்றைக்கி சாதாரண ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் தம்பி நீ ரிசைன் பண்ணிடு, உனக்கு பதிலாக நான் கவுன்சிலர் ஆயிடுறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டுப்பார், ஒத்துக்க மாட்டேன். கவுன்சிலரை விடுங்க, ஜமாத்து இத்து போன ஒரு ஜமாத்து 5 பைசாவுக்கு போகாது ஜமாத்து முத்தவலி எலெக்ஷன் நடக்குது, அதுக்கு அவ்வளோ கேன்வாசிங்க, அதில் டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க, கிஃப்டெல்லாம் வருது. இது ஒரு கிஃப்ட்டு, ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு சால்வை, இதெல்லாம் வருது. என்ன அப்படின்னா அது ஒரு பெருமை, இது சரியா? அது பெருமைக்காக அதை இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போது 3 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆரம்ப காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? நம்பிக்கையானவர்கள்ட்ட மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ நான் கூட தாவா செய்யும்போது அதை சொல்லுவேன். யாராவது வருவாங்க, பாய் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க பாய், எனக்கு அப்படி பாய் இப்படி பாய், நான் போய் பிரச்சாரம் பண்ணேன்பா, யாரும் ஏற்றுக்கல பாய், நான் உன்னை யாரையா பிரச்சாரம் பண்ண சொன்னேன். முதல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணு, புக் படி, அப்போ பேஷன்ஸ் வரும். புக்கு படிச்சுட்டு முதல்ல உங்கள் ஜோஷை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஆஃபில் விடுங்க. ஒரு 2-3 வருஷம் கழித்து நீங்கள் புக்கு ஃபுல்லாக படித்து அதை பண்ணி இதை பண்ணி அதுக்கப்புறமும் உங்களுக்கு தாவா பண்ணணும்னு எண்ணம் வந்துச்சுன்னு வைங்க. அப்போ தான் நீங்கள் தாவா பண்ணுறதுக்கு ஃபிட்டுன்னு அர்த்தம். பார்க்குறவனெல்லாம் கடித்து கொதறி வைக்கிறது, ஐயோயோ நரகத்துக்கு போகிறானே, ஐயோயோ நரகத்து, நீலாம் அவ்வளோலாம் பதறாதீங்க. யாரும் உங்கள்கிட்ட கேட்டு நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போக போகிறது கிடையாது. ரசூலே எடுத்தோடனே தாவா பண்ணுறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. புரியுதா? அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. நம்பிக்கையானவர்கள்ட்ட பண்ணுங்கள். அந்த உமர் சீரீஸில் அந்த ஃபஸ்ட்டு சீனே அபூபக்கர் இன்ட்ரடக்ஷனே அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன அபூபக்கர், ஏதோ உங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசிக்கிறீங்க, எங்கள் கிட்டலாம் பேச மாட்டிங்களா? அபூஜெயில் புலம்புவான். என்ன புலம்புவான்? ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நடக்குது, முதல்ல இந்த ஊர்லேயே நல்லவன்னா நான் தான், என்கிட்ட எல்லாம் இந்த விஷயம் சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு இவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு கிச்சடி வெந்துட்டுருக்குது, சம்படி இஸ் குக்கிங்கு, அது என்னமோ நடந்துகிட்ருக்குது, அது என்ன பின்னாடி என்னமோ குசு குசுங்கிறாங்க, ஏதோ உஸ்மானும் அலியும் மாதிரிங்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரியாக போகிறாங்க, இவங்க ஒரு மாதிரியாக போகிறாங்க, என்னன்னே ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்களேயா, என்னையா சொல்கிறாங்க, ஏதோ அல்லாங்கிறாங்க அதுங்கிறாங்க. அப்படி தான் அரசல் புரசலாக தான் அபூஜெயிலுக்கே இந்த தாவாவுடைய விஷயங்கள் தெரிய வருது. அப்போ இது முதல் காலகட்டம். சரியா? யூடியூப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம். இதனால் நான் கேட்டது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் எதுவுமே நம்ம சொன்னது கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எதில் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ, அதாவது அந்த லைக் பட்டன் இதெல்லாம் எதில் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்படுதோ, ஸோ அதில் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சஜஷனில் கொடுத்துட்டு அதிகமாக அது பரப்பும். அதே மாதிரி விளம்பரம் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விளம்பரம் இல்லாத வீடியோக்களை யூடியூப் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை விளம்பரத்தின் மூலமாக வர காசு. நம்ம விளம்பரத்தை லாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட போகிறதில்லை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அதே மாதிரி லைக் எல்லாரும் அமுத்துங்க. 5000 வியூஸ் இருக்குன்னா 5000 லைக் எல்லாரும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கமெண்ட் மினிமம் ஒரு வீடியோக்கு ஒரு 1000 கமெண்ட் திட்ட கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள். சரியா? சும்மா ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒவ்வொருத்தரும் இதை கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பண்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கம்மியா வியூ போறதுக்கு காரணம் இப்போ யூடியூப் அல்காரிதம் ரொம்ப மோசமா கேட்டோம். இந்த சேனலுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு உபகாரமா இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். அப்போ நம்பிக்கையானவர்கள்ட்ட மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும்னு அனுமதி இருந்து. இப்போ இதில் நம்ம மேட்டருக்கு வருவோம்.
நம்ம தாயிகளுக்கு சொல்கிறேன், நம்பிக்கையானவங்களாம் யார்? பார்க்குறவங்களாம் நம்பிக்கையாளர் தான் நமக்கு. இவர்கிட்ட பேசுவோம், அவர்கிட்ட பேசுவோம், இவர்கிட்ட பேசுவோம். அப்புறம் எல்லார்கிட்டையும் நம்பிக்கையாளர் பேசுனா அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் சொல்லாத விஷயங்கள்லாம் சொன்னதாக போய் வேற ஒரு இடத்துல போட்டு கொடுப்பார். சரியா? நீங்கள் ஒரு ஆங்கிளில் சொல்லியிருப்பீங்க, அது அவனுக்கு புரிஞ்சே இருக்காது என்ன. அதனால் சரி, நம்பிக்கையானவர்கள் யாருன்னு நாம் எப்படி புரிஞ்சு பண்ணுறது? நீங்கள் அல்லாஹ்வுக்கு சின்சியராக இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே பெருமை பீத்தலுக்காக யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமை பீத்தலுக்கு நீங்கள் தாவாவில் இறங்குனீங்கன்னா கரெக்டான ஒரு ஆள்கிட்ட நீங்கள் சிக்குவீங்க. அவன் உங்கள்கிட்ட சிக்கியிருக்க மாட்டான், நீங்கள் அவன்கிட்ட போய் சிக்குவீங்க. கடைசியாக அல்லாஹ் உங்களை அந்த ஃபீல்டுலேருந்து ஒதுக்கி வச்சுருவான். கிளாஸ் இருந்தால் கூட புத்திசாலித்தனம் வேணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேருந்து படிப்பினை எடுத்துக்கணும். சூழல் எப்படிப்பட்டது இருக்குது, என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், அதெல்லாம் தெரிஞ்சு பேசணும். ரசூலுக்கே 3 வருஷம். ரசூல்லா எவ்வளோ பொறுமைசாலி, எவ்வளோ வார்த்தை அழகாக பேசக்கூடியவங்க, இதெல்லாம் புரிஞ்சுங்க. சரியா? அப்படி யார்கிட்ட தாவா பண்ணணும் இந்த அறிவு இல்லாமல் போனோம்னா நம்ம 2 விஷயத்தில் நாசமாக போவோம். ஒன்று, நம்ம எல்லார்ட்டையும் போய் பெருமை அடிச்சுக்குவோம். என்ன லைலத்துல் கத்ருக்கு அடிச்சுக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது தெரியுமா, எப்படி இப்படி என்ன நீட்டுறதா ஆட்டுறதா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதை விட பெரிய விஷயம் இருக்குதுங்க அப்படிங்கிறது. என்ன அதுக்கு நீங்கள் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சீன் போடுறது. நான் பார்க்குறோம், இகாமத்தை தீன் தாவா பண்ணுறோங்கிறவங்க பார்க்குறோம். அது அப்பட்டமாக நிறைய பெருமை இருக்குது. இவங்கெல்லாம் தாவா பண்ணாமல் இருக்கிறது இஸ்லாத்துக்கு செய்கிற பெரிய சேவை. இவங்க வாயிலிருந்து அல்லாவுடைய வார்த்தைகள்லாம் வெளிப்படாது. புரியுதா? அதெல்லாம் அல்லாஹ் மக்பல் சொல்வார், தில் சே ஜோ பாத் நிகல்தி ஹை தில் பே அசர் ரக்தி. உள்ளத்திலிருந்து கிளம்பக்கூடிய சொல் உள்ளத்தை தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயிலேருந்து பேசுகிறதெல்லாம் தாக்காது. புரியுதா? இந்த பேச்சுக்கு ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆகாது. என்ன மனசை பியூரிட்டி பண்ணிங்கன்னா பேச்சு ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்படி பேசுறது, பேச்சுக்கு என்ன ட்ரைனிங்? ஒன்றும் ட்ரைனிங் கிடையாது. உன்னுடைய மனசை பியூரிட்டி பண்ணிக்க பாரு, பேச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.